சப்பாத்தி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே பொருந்துற மாதிரி ப்ரக்கோலிய வச்சுட்டு ஒரு கிரேவி. கொதிக்கிற தண்ணீல கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு, ப்ரக்கோலிய போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், முந்திரி இத நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு, பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு, பொடியா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டுட்டு, அரைச்ச விழுதுகள் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வேக விட்டுறலாங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ப்ரக்கோலிய சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு, மேலால 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு, மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ரொம்பவே அட்டகாசமான கிரேவி ரெடி.